லயோலா கல்லூரி முன்னாள் மாணவரும் ஐபிடிஎஸின் ஒருங்கிணைப்பாளருமான சி திருநாவுக்கரசு அவர்களுக்கும் மற்றும் ஆய்வில் பங்கேற்ற ஆய்வாளர்கள் அனைவருக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த தமிழக மக்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் உருவாக்கிய ஐபிடிஎஸ் மக்களை ஆய்வது மக்களுக்காகவே என்ற நோக்கத்துடன் தமிழக மக்களை மையப்படுத்திய பல்வேறு துறைகளை சார்ந்த ஆய்வுகளையும் பரப்புரைகளையும் பயிலரங்குகளையும் இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் நிறுவனம் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. மக்கள் உள்ளத்தில் உள்ள எண்ணங்களை ஆய்வு பூர்வமாக அறிந்து செயல்பூர்வமாக திட்டங்களை முன்னெடுத்துச் செல்லும் முயற்சியில் 2002 தொடங்கி இதுவரை தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பயணம் செய்து ஐபிடிஎஸ் நிறுவனம் அரசியல் தேர்தல் தொடர்பான இதுவரை 61 கள ஆய்வுகளை துல்லியமாக நடத்தியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கநிலை பண்பாட்டு அரசியல் சூழலின் பல்வேறு பரிணாமங்களையும் தொடர்ந்து நாங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறோம். கள ஆய்வுகள் முடிவுகளை பார்க்கின்ற பொழுது வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் தருவாயில் தமிழகத்தின் தற்போதைய அரசியல் நிலவரத்தை தீர்மானிக்கும் காரணிகளையும் அவற்றின் கூட்டு செயல்பாட்டையும் கணிக்க 3/10/2025 முதல் 2/1/2026 வரை 234 சட்டமன்ற தொகுதியிலும் அரசியல் கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதில் முன்னாள் லயோலா கல்லூரி மாணவரும் இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளருமான அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களின் நேரடி வழிகாட்டுதலின்படி 81,375 பேர் பங்கேற்ற இந்த ஆய்வில் ஆய்வாளர்கள், உதவியாளர்கள், 50க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள், பயிற்சி பெற்ற பெண்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு அனைத்து பகுதிகளிலும் நாங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறோம். பங்கேற்றோரின் பின்னணிகளை பார்க்கின்ற பொழுது கள ஆய்வு நடத்தப்பட்ட இடங்களில் 54.8% நகரம் சார்ந்த பகுதிகள், பங்கேற்றோரில் ஆண்கள் 30%, பெண்கள் மிக அதிகம், அதாவது 34.4% பெண்களும், வயது ரீதியாக பார்க்கின்ற பொழுது 31 முதல் 45 வரை 41.3 விழுக்காடு, 21 முதல் 30 வயது வரை பார்க்கின்ற பொழுது 25.6 விழுக்காடும், 46 முதல் 60 வயது உள்ளவர்கள் 23.5 விழுக்காடும், பிற வயதுக்குட்பட்டோர் அதாவது 61 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 9.6% இதில் பங்கேற்றிருக்காங்க. சாதி ரீதியாக பார்க்கின்ற பொழுது 18.9% தாழ்த்தப்பட்டோர் பிரிவினரும், 20.6% பிற்படுத்தப்பட்டோரும், 40.3% மிகவும் பிற்படுத்தப்பட்டோரும் இதில் பங்கேற்றிருக்கின்றார்கள். மத ரீதியாக பார்க்கின்ற பொழுது 81.7% இந்து மதத்தை சார்ந்தவர்களும், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் 10.55%, இஸ்லாமியர்கள் 7.75% இதில் பங்கேற்றிருக்கின்றார்கள். கல்வியை பொறுத்தமட்டில் பார்க்கின்ற பொழுது 49.7% 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்துள்ளவர்கள், படிக்காதவர்கள் 18.4%, 5ஆம் வகுப்பு வரை படித்தவர்கள் 17.5%, உயர்கல்வி கற்றுள்ளவர்கள் பார்க்கின்ற பொழுது 14.4% இந்த ஆய்வில் பங்கேற்றிருக்கின்றார்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கூலி வேலை செய்கின்றவர்கள் 28.3 விழுக்காடும், சொந்த தொழில் செய்கின்றவர்கள் 24.1 விழுக்காடும் ஏறத்தாழ சம அளவில் இந்த ஆய்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். தனியார் நிறுவனத்தை சார்ந்தவர்கள் 18.5%, சொந்த விவசாயம் 9.4%, அரசு சார்ந்த ஊழியர்கள் 3.5%, இல்லத்தை சார்ந்தவர்கள் 2.4%, பிறர் வேலையற்றோர் வெவ்வேறு உள்ளவங்க பார்த்தீங்கன்னாக்கா 2.0%. இதில் இவற்றில் 11.8% ஏதாவது ஒரு அமைப்பிலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் சங்கத்திலே பார்த்தீங்கன்னா அங்கம் வகிக்கின்றவர்களாக காணப்படுகின்றார்கள். கட்சியை பொறுத்தவற்றை பார்க்கின்ற பொழுது 49 விழுக்காடு எந்த கட்சியும் சாராதவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் 10.73%, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் 12.8 விழுக்காடும், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் 1 விழுக்காடும், காங்கிரஸ் 1.1, சிபிஎம் 1.1, பாமக 1.8, நாதாகா 1, பிசிகா 1, தாவேகா 6.47, பிறர் 14%, தமிழர் பண்பாட்டு சமூகம் அரசியல் சூழலுக்கேற்ப எண்ணியல் மற்றும் பண்பியல் கூறுகளை உள்ளடக்கிய சி திருநாவுக்கரசு அவர்கள் உருவாக்கிய பண்பாட்டு உளவியல் அணுகுமுறை இந்த ஆய்விலும் பின்பற்றப்பட்டது. மற்றும் சரளமான இயல்பான கருத்து, உணர்வுபூர்வமான இணக்கமான பெரும் 11 கேள்விகள் இந்த ஆய்விலே கேட்கப்பட்டிருக்கின்றது. ஓகேவா, ரெடியா? அன்புடைய போலாமா? ரெடியா? அன்புடைய ஊடகவியல் நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை உறுதியாக்கிக் கொண்டு 2002 தொடங்கி இதுவரை பல்வேறுபட்ட கலாய்வுகளை நான் முன்னெடுத்து மேற்கொண்ட போது ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் பங்கேற்றுக் கொண்டு மக்களை ஆய்வது மக்களுக்காக என்ற நோக்கத்தோடு இந்த ஆய்வு பணிகளை மக்களிடம் கொண்டு செல்கிற ஊடகவியல் நண்பர்கள் பெரும் உதவியை நன்றியை தெரிவித்துக் கொண்டு
கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் இந்த ஆண்டை அடித்து வைக்கிறேன். இந்த ஆய்வு என்னுடைய கடைசி ஆய்வாக இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு நினைக்கிறேன். இந்த ஆய்வு நடுநிலையாகவும் நம்பகத்தகுந்த வகையிலும் மக்களை அணுகி மக்களுக்கான அரசியல் புதற்காக முன்னெடுக்கப்பட்ட ஆய்வு. வருகிற 2020 சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்க போகிறது, யாருடன் கூட்டி இருக்க போகிறது, விஜய் எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்குகிறார், மற்ற ஏனைய அரசியல் செயல்பாடுகள் குறித்த கலாய்வுகள் முன்னெடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தரவுகளை உங்களிடம் விளக்க கட்டிருக்கேன். இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் முடித்த பிறகு நிறைய கேள்விகள் கேட்கலாம், பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 2021 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதா? ஆம் என்ன சொல்லக்கூடியவங்க 25%, ஓரளவுன்னு சொல்லக்கூடியவங்க 17%, நிறைவேற்றப்படி சொல்லக்கூடிய 47%, காசோ என்று 11% சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று 4.25 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் அவருடைய செயல்பாடுகள் குறித்து தமிழக மக்களிடம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிற போது நன்றுங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 37%, சரியில்லைங்க சொல்லக்கூடிய 54%, காசோ கருசோல விருப்பனை சொல்லுங்க 99% சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டதால் பாஜக தொண்டர் மத்தியில் அதிருப்தி உள்ளதா? ஆம் 54% பேர் அதிருப்தி இருக்காங்க. இல்லைன்னு சொல்றவங்க 16%, ஓரளவு 19%, காசோ 11% சொல்லியிருக்காங்க. தமிழினின் தலைநிமிர தமிழின் பயணம் என்ற தலைப்பில் பாஜக தலைவர் நயனானந்தன் அவர்களின் சுற்றுப்பயணம் வாக்காளர்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதா அப்படின்னு கேட்கிற போது ஆமன் சொல்லக்கூடிய 9%, இல்லைன்னு சொல்லவங்க 78% சொல்லியிருக்காங்க. அவருடைய சுற்றுப்பயணம் தமிழ் முழுக்க சென்ற போது என் மக்கள் அண்ணாமலை சென்ற பயணத்திற்கும் இதுக்கும் என்டையர் மாறுபட்டிருக்கிறது. என் மக்களுடைய பயணம் அண்ணாமலைக்கு இயற்கையாக கூடப்பட்ட கூட்டம். இது நயனானந்தன் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது அதிமுக தொண்டர்கள் சேர்ந்த போது கூட மிகப்பெரிய லெவலே ஒரு வரவேற்போ வாக்களிக்கப்பட்ட உணர்வுகளை தாக்கத்தை கூட ஏற்படாத சூழல் இருப்பதனால இல்லைன்னு சொல்லக்கூடிய 78%, காசோ 13% சொல்லப்பட்டிருக்காங்க. அதிமுக பாஜக உருவாதால் இந்த கூட்டணி பொது வாக்காளர் மத்தியில் வரவேற்பு உள்ளதா? அதிமுக பாஜக போன பாராளுமன்றத்தில் உருவாக்கப்படல, இந்த முறை உருவாகி இருக்குது. அதனால இவங்க ஆட்சி மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, ஒரு எழுச்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, இந்த கூட்டணி பத்தி மக்கள் மத்தியில் என்ன பாருங்க நினைக்கிற கேள்வி கேட்கிற போது வரவேற்புன்னு சொல்லக்கூடிய 27%, இல்லைன்னு சொல்லக்கூடிய 41%, ஓரளவுன்னு சொல்லக்கூடிய 19%, காசு 13% சொல்லப்பட்டிருக்காங்க. விஜயின் தாவேக கட்சி எந்த கட்சியின் வாக்களை அதிகம் பிரிக்கிறது? முதல் 5 இடத்தை பிடிக்கும் கட்சி என்று பார்க்கிற போது திமுக முதலிடத்திலும், விசிக 2ஆம் இடத்திலும், அதிமுக 3ஆம் இடத்திலும், பாஜக பாமக 4ஆம் இடத்திலும், நாத்தாக்க 5ஆம் இடம். இந்த கட்சியுடைய ஓட்டுகளை தான் விஜய் பிரிக்கிறார் என்பதை முன்னாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தபடியாக முன்னாள் முதல்வர் மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பொறுப்பேற்ற பிறகு கட்சி வளர்ச்சி அடைந்திருக்கிறார் பார்க்கிற போது அதிமுக தொண்டர்களிடம் கேட்கிற போது இல்லைங்க, வளர்ச்சி பெறல, அப்படிதான். அதோடு முந்தைய அம்மையார் ஆட்சி காலத்தை விட இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. ஆம் வளர்ச்சி பெற்று சொல்லக்கூடிய 5%, வளர்ச்சி பெறலைங்க அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 60%, ஓரளவு சொல்லக்கூடிய 5%, காசோ 10 பேர் சொல்லப்பட்டிருக்காங்க. திமுகவின் குடும்ப வாரிசு அரசியலை மக்கள் விரும்புகிறார்களா? ஆம் 29%, இல்லை 60%, காசோ 11%. துணை முதலமைச்சர் திரு உதயநிதியின் செயல்பாடுகள் குறித்து மக்களின் கருத்து என்ன நினைக்கிறீங்க கேட்கிறப்ப நன்று சொல்லக்கூடிய 20%, மோசம் சொல்லக்கூடிய 39%, ஓரளவு சொல்லக்கூடிய 22%, காசோ 12% சொல்லப்பட்டிருக்காங்க. தாவேக தலைவர் திரு விஜய் அவர்களின் அரசியல் நிலைப்பாடு குறித்து மக்களின் பார்வையாக பார்க்கிற போது நன்றுன்னு சொல்லக்கூடிய 22%, மோசம் சொல்லக்கூடிய 53%, ஓரளவு சொல்லக்கூடிய 5%, காசோ 10% சொல்லப்பட்டிருக்காங்க. 4 ஆண்டுகளில் ஆளும் கட்சிக்கு எதிராக சிறந்த கருத்துக்களை பதிவு செய்யும் எதிர்க்கட்சி தலைவர் வரிசையில் முதல் 5 இடத்தை பிடிக்கும் தலைவர்கள் யார் என்று கேட்கிற போது திராவிட முன்னேற்றத்திற்கு எதிர்ப்பான கருத்துக்களை இருக்கிற எதிர்க்கட்சிகளில் சிறந்து செயல்படும் கட்சிகளினுடைய தலைவர்கள் யார் என்று 4 ஆண்டுகளும் அலசி பார்க்கிற போது மக்கள் சொல்வது முதலிடத்தில் திரு அண்ணாமலை அவர்களும், 2ஆம் இடத்தில் சீமான் அவர்களும், 3ஆம் இடத்தில் விஜய் அவர்களும், 4ஆம் இடத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும், 5ஆம் இடத்தில் அன்புமணி அவர்களும் இந்த 5 இடத்தை பிடிக்கிறாங்க. அடுத்தபடியாக அரசுத்துறை அதிகாரிகளின் செயல்பாடு குறித்து தமிழக மக்களிடம் கேட்டப்பட்ட போது நன்று சொல்லக்கூடிய 20%, மோசம் சொல்லக்கூடிய 58%, ஓரளவு சொல்லக்கூடிய 12%, காசோ 10% சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழகத்தின் புதிய இளம் வாக்காளரை கவரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் அதிக வரவேற்பு பெற்ற இளம் தலைவர்கள் கிட்டத்தட்ட வருகிற சட்டமன்ற தேர்தலை தோராயமாக பார்க்கிற போது 1,40,00,000 வாக்காளர்கள் 25 வயதுக்குட்பட்ட வாக்காளர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் இளம் வாக்காளர்கள் யாருக்கு அதிக வாக்களிக்க வாய்ப்பு பார்க்கிற போது முதலிடத்தில் விஜய் அவர்களும், 2ஆம் இடத்தில் அண்ணாமலை அவர்களும், 3ஆம் இடத்தில் உதவி அவர்களும், 4வது சீமான் அவர்கள் வருகிறார்.
தமிழகத்தில் இளைஞரிடம் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்தை தமிழக அரசு காவல்துறை கட்டுப்படுத்துகிறதா? ஆம் 18%, இல்லை 72%. இது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குங்க. தமிழகம் முழுக்க கிராமங்கள் தோறும் பட்டிகள் தோறும் கஞ்சா கடுமையா போதை உட்பட்டு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பேட்டியின் மூலமாக, இந்த கலாவின் மூலமாக தமிழக முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். காவல்துறை கிடுப்பிடி பிடித்து தமிழகம் முழுக்க இருக்கிற அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை சினாம ஆக்குறது, இந்த ஒரு விஷயத்துக்காக தமிழமைச்சர் கருணை காட்டி ஒரு சிறப்பு குழுவை அமைத்து இந்த போதை தடுப்பு பிரிவை அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு சென்று நடவடிக்கை எடுத்தால் சிறப்பாக இருக்குன்னு நான் தெரிவிக்கிறேன். ஏன்னா ஒட்டுமொத்த மக்களும் அஃபென்ஸ் ஆகிறதுக்கு முதல் காரணமே இந்த போதை தான். தமிழ் முழுக்க நிறைய பெண்கள் நிறைய இடங்கள் ஆய்வு செய்கிற போது என்ன சொல்றாங்கன்னா, ஐயா ரொம்ப மோசமா இருக்கு, கஞ்சா போட்டுறான், என்ன பேசுறான் தெரிய மாட்டேங்குது, கெட்ட வார்த்தை பேசுறான், அதுக்கடுத்து ரொம்ப மிருகத்தமா எடுக்கிறான்றது நிறைய பதிவுகளா இருக்கு. ஆகவே என்னன்னா தமிழக முதலமைச்சர் இந்த சிலம இது இந்த ஆட்சியில் போன ஆட்சி இருக்கு, அதிமுக திமுக ரெண்டு ஆட்சியிலுமே இந்த போதை கட்டுப்படுத்தல தவறப்பட்டிருக்காங்க. ஆகவே தயவு செய்து திராவிட கட்சிகள் இந்த போதை விஷயங்களை கொஞ்சம் கட்டுக்குள்ள கொண்டு வந்தா நாட்டில் அஃபென்ஸ் ஆகிறது நிறுத்தப்படும். ஆகவே இது மிகப்பெரிய ஒரு தாக்கமா இருக்கு தமிழகத்தில். இது தேர்தல் அரசியல் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். இன்னும் நிறைய அஃபென்ஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு வருகிற காலகட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் விழிப்புணர்வு எடுத்துக்கொண்டு இந்த போதை தடுப்பு பிரிவை இன்னும் விரிவுபடுத்தி புதிய விதமான புத்துணர்வு பெற்று இந்த தமிழகத்தை போதையில்லாத மாநிலமாக உருவாக்கிட வேண்டும் என இந்த எங்கள் ஆய்வு மூலமாக வேண்டுகோளாக வைக்கப்படுகிறேன். அடுத்தபடியாக சீமான் அவர்களின் தமிழ் பேச்சு மற்றும் போராட்டங்கள் வரவேற்பு பெற்றுள்ளதா? ஆம், வரவேற்பு 30%, வரவேற்பில் 30%, ஓரளவு 25%, காசோ 10% சொல்லப்பட்டிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் தமிழக நலன் சார்ந்து தனி கட்சி தொடங்கினால் சிறுபான்மையின மக்களிடையே போதிய வரவேற்பு பெற்றுள்ளதா? அதாவது அண்ணாமலை அவர்கள் 2-3 மாதங்கள் முன்பு தனி கட்சி விவாதங்கள் எழப்பட்ட போது, அந்த ஆய்வு எடுக்கப்பட்ட போது இது எப்படி சாத்தியக்கூறாரு, இந்து மக்களிடம் கிறிஸ்துவ மக்களிடம் உண்மையை ஒரு ஆதரவு இருக்கு. ஏன்னா பாஜக சேர்ந்த தலைவராக இருப்பதால கிறிஸ்டின் முஸ்லீம் மக்களிடம் ஆதரவு இருக்கா இல்லைன்ற ஒரு தரவுகள் எடுக்கப்பட்ட போது கிறிஸ்டின் முஸ்லீம் மக்கள் என்ன சொல்றாங்க, பாஜக இருக்கிறத விட்டு வெளியில் வந்தா கூட நாங்கள் ஆதரிப்போம், மக்கள் எடுத்துக்குவோம், பாஜக நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் சொல்றாங்க. அப்புறம் கிறிஸ்டின் முஸ்லீம் மக்களிடம் வரவேற்பு இருக்கிறது, ஆனால் பாஜக இருந்தா இல்ல, பாஜக வெளியே வந்தால் அண்ணாமலைக்கு வரவேற்பு அந்த சொல்லப்படுறாங்க. அப்படி வரவேற்பு 40% சொல்லப்பட்டிருக்காங்க, வரவேற்புல 30% சொல்லப்பட்டிருக்காங்க, காசோ 22% சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் எதுக்காக எழுப்பப்பட்டதுன்னா, நாங்கள் ஆய்வு எடுக்கின்ற போது அப்போது பரபரப்பாக தனி கட்சி தொடங்குறார் என்ற ஒரு செய்தி பரவப்பட்டதனால் அது உண்மையிலே இப்படி விஜய்க்கு நாங்கள் அப்போ எடுத்தோம் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த போன பாட்டில் ஆய்வில் விடப்பட்ட இந்த ஆய்வில் என்னன்னா எடுக்கிற போது இந்த அண்ணாமலை பற்றி வந்ததால இந்த கொஸ்டின் வைக்க வேண்டியதாச்சு. இந்துக்கள் மத்தியில் அவங்களுக்கு பரவலாக வரவேற்பு இருக்கு. அதில் இதில் கிறிஸ்டின் முஸ்லீம் மத்தியில் இப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சா வரவேற்பு இருக்கிறது, பாஜக விட்டு வெளியில் வந்தால் வரவேற்பு இருக்கிறது. அவர் தெரியாம போய் பாஜக மாட்டிட்டான்றது மக்களுடைய கருத்தாக இருக்குதா பார்க்கலாம். திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 2020 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் முதல்வராக வாய்ப்புள்ளதா? ஆம், வாய்ப்பு என்று 55% பேர் சொல்லப்பட்டிருக்காங்க, வாய்ப்பில்லை 29% சொல்லப்பட்டிருக்காங்க, காசு 14% சொல்லப்பட்டிருக்காங்க. தாவேக தலைவர் விஜய் அவர்களின் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் தேர்தல் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஆம் 41%, இல்லை 24%, ஓரளவு 27%, காசோ 8% சொல்லப்பட்டிருக்காங்க. பாஜக தலைவர் நயனாரின் செயல்பாடு குறித்து கட்சியினர் வரையிடையே வரவேற்பு. அவர் போட்டது மிகப்பெரிய தவறுங்க, இந்த தேர்தல் நேரத்தில் இப்படி போட்டிருக்க கூடாது, அண்ணாமலை தொடர்ந்து இருக்கணும். இப்ப நயனாரன் போட்டது மிகப்பெரிய வீழ்ச்சிங்க, நயனார முகத்தை பார்த்து யாரும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, இது ஒரு மாநிலத்துக்கான ஒரு தலைவருக்கான பிராந்திய கட்சிகளுக்கான வேல்யூ. அப்படின்ற போது பாஜகவை சரியான நேரத்தில் வளர்க்கிற போது இது எடுத்தது மிகப்பெரிய தவறு, இது பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு பாஜக சேர்ந்த தொண்டர்கள் வரவேற்பு மிகப்பெரிய அளவில் பாதிப்பிற்கு 11% வரவேற்கிறாங்க. வரவேற்புல 64% பேர் பாஜக வரவேற்கல. நயனானந்தன் இருப்பது பிடிக்காமலே அந்த கட்சி இருப்பதாக நான் பார்க்கப்படுகிறேன். மாநில பொறுப்பினர்களோ மண்டல பொறுப்பினர்களோ பூத் லெவலில் சத்தியகாந்தில் இருப்பவர்களோ இல்ல வேற அனைத்து விதமான பொறுப்பினர்கள் அனைவரும் பெயர் பொறுப்புக்காக இருக்கிற உணர்வுமாக இருப்பதாக அந்த கட்சி உளவியல் அடிப்படையில் பார்க்கப்படுகிற போது இல்லையாக தெரிகிறது. அந்த தொண்டர் மத்தியில் மிகப்பெரிய விரக்தியாக இருப்பதும் தென்படுகிறதா பார்க்கப்படலாம். அதாவது இன்னொரு விஷயம், பாஜக கட்டுப்பட்ட அதிமுக பாஜக இருப்பதா கூட பாஜக தொண்டர்கள் பேசிக்கொள்வதை களத்தில் தென்படுகிறது. ஓரளவு சொல்லக்கூடிய 8%, காசோ 17% சொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு பிறகு திருமதி பிரேமலதா அவர்களின் தலைமையிலான கட்சி வளர்ச்சியா? வளர்ச்சி 10%, வளர்ச்சியில் 72%, ஓரளவு 5%, காசோ 13% மக்கள். அதாவது விஜயகாந்த் அவர்கள் இருந்த போது அந்த கட்சி வளர்ச்சி, தொண்டர்கள் வரவேற்பு, மக்கள் மீதான வரவேற்பு, அந்த எதிர்பார்ப்பு மறைவுக்கு பிறகு பிரேமலதா அவர் கேட்டப்பட்டதுன்னா கேட்டப்படலை. ஸோ அந்த கட்சி 10-10 இருக்க ஒரு கட்சியாக தான் இருக்க ஒழிய ஒரு பேசப்படக்கூடிய. அதோட இன்னொரு விஷயம், இப்போ லேட்டஸ்டாக அந்த குரு பூஜைன்ற போது அவர் என்ன குரு பூஜை எடுக்கிற போது முத்துராமலிங்க தேவரா
ராமானுஜரா? ஸோ இப்படி ஒரு இப்போ பெரியாருக்காக நூற்றாண்டு பிறந்தநாள் விழா அப்படி கொண்டு வரப்போது அது மாதிரி கொண்டாடி போலவே குரு பூஜை என்ற விஷயத்தை விட இதுக்கு தமிழக தலைவர்கள்லாம் போறாங்களே, இது ஒரு மிகப்பெரிய வெட்கக்கேடுன்னு சொல்லப்படுறாங்க. இது உண்மையிலேயே ஒரு நடிகர், அவர் நல்ல மனிதர் இல்லைன்னு சொல்லல. ஆனா மக்கள் மத்தியில இந்த ஒரு பிம்பம் இந்த தேர்தலுக்காக கட்டப்படுற பிம்பமாக மக்கள் பார்க்கப்படுறாங்க. இந்த குரு பூஜையை தவிர்த்திருக்கிறது நல்லதா இருக்கும் தேமுதிக. ஏன்னா அப்படி ஒன்றும் முத்துராமலிங்கர் போலவோ ராமானுஜ போலவோ இல்ல வந்து மற்ற சுந்தரப்பட்ட பாடப்பட்ட தியாகி போல ஒரு கட்டம் கட்டுவது தவறு என்று சொல்கிற போது விஜயகாந்தை நடிகராக மட்டும்தான் பார்க்கிறாங்களே, நல்ல மனிதராக பார்க்கிறாங்க. ஆனா குரு பூஜை நடத்துறதுக்கு உகந்தவராக கிடையாது. இந்த அம்மையா அவர்கள் தன்னுடைய லாபத்திற்காக விஜயகாந்தை அசிங்கப்படுத்துவதாக மக்கள் பார்க்கிறாங்க. தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அரசுக்கு எதிரான செயல்பாடு குறித்து என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டபோது நன்றி சொல்லுங்க 25%, மோசம் சொல்லி 46%, பரவாயில்ல 20% சொல்ல முடியல. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, தமிழகம் முழுக்க கேட்கிற போது திமுக அரசுக்கு எதிர்ப்பான கருத்துக்களையோ போராட்டங்களையோ முன்வைக்காம இந்த நம்ம கிராமத்துக்குள்ள புருஷன் முன்னாடி பிரச்சனை இருக்கும். எப்ப பார்த்தாலும் புருஷன் பொண்டாட்டி ஒண்ணு சேருவாள சேர மாட்டாங்களா, இல்ல விவாகரத்து வாங்கிக்க மாட்டாங்களா அப்படின்ற கதையில ஓபிஎஸ் தினகரன் சேருவாள சேர மாட்டாங்களா, சசிகலா மறுபடியும் சேருவாங்க. இந்த வட்டத்திற்குள்ள தான் அரசியல் சென்று கொண்டிருக்கல. மக்களுக்கான அரசியல் இங்க நடக்கல. அரசியல் மக்கள்கிட்ட சொல்லனா, அரசியல் என்பது மக்களுடைய ஏழை எளிய மக்களுடைய பிரச்சனைகளையும் உரிமைகளையும் யார் ஒருவர் எடுத்து முன்னெடுக்கிறாரோ அதுக்காகத்தான் அரசியல். ஆனால் இங்க அரசு என்ன எடுக்க சொல்கிற போது இவரை குறை சொல்லி விட்டு அவர் ஆட்சிக்கு வருவது, அப்போது அவர் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் பெறுவது, அவர் ஆட்சிக்கு வந்து கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் பெறுவது, இந்த ரெண்டு திராவிட கட்சி மத்தியில இதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த மாற்றம் என்று மக்கள் மத்தியில கிட்டத்தட்ட அதாவது 40 வயசு 45 50 வயசுக்குள்ள 35ல 50 வயசுக்குள்ள வர சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 48% ஓட்டு வர போட போறாங்க. அந்த 48% ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா சோ மாற்றத்துக்கான மக்கள் இந்த மண்ணில் 5ஆம் தலைவர்களுக்கு அரசியலுக்கான புரிதல் வந்திருக்குன்னு பார்க்கலாம். நான் செத்தாலையும் இந்த இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் மாத்தி விடுற கூட்டம் இன்னைக்கு குறைந்திருக்கிறது. அது கிட்டத்தட்ட 1,20,00,000 வாக்குகளை கொஞ்சம் தாண்டலாம், அவ்வளவுதான். சோ இப்ப புதிய தலைமுறைக்கான வரவேற்பு கூட்டத்தால் தான் செயற்கையாக திமுக அதிமுக செயற்கையாக தான் கூட்டம் கொடுக்கல, இயற்கையாக அல்ல. ஆனால் விஜய் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் அண்ணாமலை இந்த 3 பேருக்கு தான் இயற்கையாக கூட கூட்டமா இருக்கு தமிழகத்தை பொறுத்தவரை. எடப்பாடி அவர்களுக்கு இந்த தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் கொண்டது முழுக்க செட்டப்பா இருக்க ஒழிய 1% கூட இயற்கையா அதிமுக தொடர்பு வரல. அவர் 10ஓடு 10 ஒரு கட்சியாக எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அம்மையா அவர்கள் வளர்த்த இயக்கத்தை இன்றைக்கு மண்ணோடு மண்ணோட சாய்க்கிற வகையில் 10 ஒரு கட்சியாக இன்னைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். இது தொண்டர்களை ஏமாற்றி தன்னை ஏமாற்றி கொண்டு ஆட்சி கொண்ட பொய்யான முகத்தை கட்டிக்கொண்டு மக்கள் மத்தியில் பேசப்படுறாங்க. அப்படி பார்க்கிற போது இந்த 4.25 ஆண்டுகளா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சிக்கு எதிர்ப்பான செயல்பட்டதை விட சின்னம் கட்சி அதுக்கு அடுத்து தினகரன் ஓபிஎஸ் சசிகலா இதுக்குள்ளே இதை சுத்திய அரசியலிலே அதிமுக போய் கொண்டிருக்கிறது பாமர மக்கள் புரிந்து கொள்றாங்க. திமுக ஒரு பெரிய பிளஸ் இதுதான். அதே மாதிரி அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையை சரியா அதிமுக தொடர்ந்து ஏற்க மாட்டேங்கிறாங்க. அதாவது கிராமத்தில் சொல்றாங்கன்னா ஆட்சிக்கு வந்து இவங்க பெருசா செய்ய போறது இல்லைங்க, வந்து திருடுதான் போறாங்க, அப்படியே சேர்ந்து திருடிட்டு போடுறதுனே, அதுக்கு எதுக்கு ஓபிஎஸ் சசிகலா வேணான்னு சொல்றது, சமய நோக்கத்திற்காக நாட்டை சீர்படுத்துற நோக்கத்துக்காக இது பண்ண கிடையாது. அப்படிங்கிற போது எல்லாம் சேர்ந்து கட்சி நடத்திட்டு போலாமே அப்படிதான் அந்த அதிமுக தொடரில் இருக்காங்க. அப்படி இப்போ வேலுமணிதா கூட பரவாயில்லையா போச்சுலாத கூட நாங்கள் அனைவரும் கூட அவர் எல்லாம் அரவணைச்சு போவாரு. ஆனால் எடப்பாடி சுயநலமாக கட்சி அளிக்கிறான்றது அந்த அதிமுக தொடர் வந்து பரவலாக பேசப்படுகிறது புரியலாம். இது வந்து எலெக்ஷன் நேரத்தில் 2020 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பாதிப்பு அதிமுக பின்னாடி ஏற்பட்டு 3வது போகிற அளவுக்கு ஒரு பெரிய சூழ்நிலை வருவதற்கான வாய்ப்பு இருக்குதா பார்க்கலாம். அப்படியா திமுக அதிமுக மாற்று கட்சியாக விஜயின் தாவ கட்சி என்று மக்கள் நினைக்கிறார்களா என்று பார்க்கிற போது ஆமன் சொல்லக்கூடிய 29%, இல்லைன்னு 44%, ஓரளவு 17%, காசோ 10%. திமுக மாற்று கட்சியாக பார்க்கல, திராவிட கட்சிக்குள்ள தான் பிரிச்சுறாங்க. திமுக கூட்டணியுடைய ஓட்டுகள் இன்னைக்கு புரிஞ்சுங்க. என்னுடைய ஆய்வு தான் கடைசியா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கட்ட வேற நகரம் நோக்கி போறேன். அதுல ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன். திமுக கூட்டணியுடைய ஓட்டுகள் 13% வாக்குகள் போகிறது. திமுகவிலிருந்து திமுக கூட்டணி இருக்கிற விசிக ஓட்டு பாதி ஓட்டு தாவைக்கு போகுது. விஜய் கொண்டு தானா அங்க வந்துடல. சோ இந்த கட்சிகள் இருந்தாலும் ஓட்டு ஷேரிக்காது. அதிமுக ஓட்டுகள் விசிக ஓட்டுகள்
ஆனால் இதில் நாம் தமிழ் ஓட்டே போல. எல்லாரும் என்ன சொல்றாங்க, நாம் தமிழ் ஓட்டு போல கிடையாது. 2020 சட்டமன்றத்தில் திமுக அதிமுக மாற்று நோக்கத்திற்காக சீமான் கூட போட்டுப்பட்டாங்க ஒழிய விஜய் குரூப்ல இருந்து போல. ஏன்னா சீமான் வந்து தமிழ் மொழி தேசியம் அந்த பேச்சுக்கெல்லாம் ஈர்க்கப்பட்ட ஒரு கூட்டம். அந்த கூட்டம் விஜய் கூட்டம் போற கூட்டம். விஜய் கூட்டம் வந்து கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லாத முகத்தை பார்த்து இருக்கிற ஒரு அரசியல் புரிதலாக ஒரு கூட்டம். இந்த கூட்டம் லாங் டைம் பாலிடிக்ஸ்க்கு ஒத்துறாது. 26 31 என்றைக்கும் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு வாய்ப்பே இல்லை. அதை இன்றைக்கு இந்த நம்பி இருக்கிறவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. இந்த திராவிடங்களை தாண்டி தாவேக ஆட்சி பிடிப்பது கடினம். அதே மாதிரி இந்த ரெண்டு கட்சிக்கும் திமுக அதிமுக ரெண்டு கட்சிக்கும் தாவே கட்சி என்று மக்கள் நினைக்கிறார்கள். ஆம் சொல்லுங்க 29%, இல்லைன்னு 40%, ஓரளவு 17%, காசோ 10. இந்த ரெண்டு கட்சி மூணு கட்சியுமே திராவிட சித்தாந்தத்துக்குள்ள ஓட்டுகளை பிரிச்சுறாங்களே. நீட்டை ஆதரிக்கிறாங்களா, நீட்டை இவர் ஆதரிக்கிறாங்க. ஸோ அகேன்ஸ்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் இல்லை. அப்படிங்கிற போது இந்த திராவிட கட்சிக்குள்ளதான் ஓட் ஷேரிங் ஆகாத ஒழிய மற்றபடி வெளியிலிருந்து வலசாரியுடைய ஓட்டுகள் பெறுவதற்கான சூழ்நிலை தாவேக்காக்கு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஈஸியா. அதுக்கடுத்து முன்னாள் முதல்வர் திரு எம்ஜிஆருக்கு நிகரான தலைவராக திரு விஜய் அவர் மக்களை பார்க்கிறார்களா என்று பார்க்கும்போது அதுக்கு நிகரான ஆளு இவர் இல்லைங்க. அவருடைய காலகட்டங்கள் அவருடைய சூழ்நிலைகள்லாம் வேறு, இவருடைய சூழ்நிலை வேறு. எல்லா நடிகரும் கூடுகிற கூட்டமாக தான் இவர் கூடுத ஒழிய அது கொள்கை கூட்டமாகவோ கோட்பாடுக்காகவோ நாட்டின் வளர்ச்சிக்கான கூட்டமா அல்ல. இது அரசியல் புரிதல் இல்லாத தொலைநோக்கு பார்வை இல்லாத ஒரு கூட்டமாக இருக்கிறது. இந்த கூட்டம் திடீர்னு நீரோட இல்லாம போயிடும். மழை திடீர்னு வந்து ஆத்துல போற மாதிரி ஆத்துல போற மாதிரி இது ஒரு இந்த எலெக்ஷனுக்கான ஒரு பிம்பம் வருங்களே. லாங் டைம் பாலிடிக்ஸ் வந்து தாவேக்கா தேராத கட்சியா தமிழ்நாட்டில் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி பார்க்கிற போது எம்ஜிஆருக்கு நிகரானதாக விஜயை மக்கள் பார்க்கப்படல. எம்ஜிஆரையும் இன்றைக்கு பார்க்கிறதும் வேறு, விஜயை பார்க்கிறதும் வேறு. அப்படி பார்க்கறது ஆம் என்று சொல்லக்கூடிய 5%, அது கூட குறிப்பா அதிகமா விஜய் சார்ந்தப்பட்ட ஆட்கள் தான் சொல்லப்படுறாங்க ஒழிய மற்ற காமன் பீப்புள் கேட்கிற அப்படி விஜய்க்கு பெருசா தாக்கமெல்லாம் இல்லை. ஸோ அப்படி போது 15% ஆம்னு சொல்லி, இல்லைன்னு சொல்லி 59%, ஓரளவு சொல்லி 17%, காசோ 12% சொல்லப்பட்டிருக்காங்க. திராவிட மாடல் என்கிற சொல் தமிழக மக்களும் சென்றுள்ளதா என்று கேட்கிற போது நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்க புதிய தலைமுறைகிட்ட திராவிடம் என்னன்னு தெரியல. இளைஞர்கள், பெண்கள், குறிப்பாக தந்தை பெரியார் பிறந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற மற்ற ஏனைய மாவட்டங்களில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களும் இளைஞர்கள்கிட்ட அரசியல் பற்றிய விழிப்புணர்வு மிக குறைவாக இருக்குது. திராவிட மாடலை பற்றிய விழிப்புணர்வு கட்சி கூட்டணிக்குள்ள இருக்கிறவர்களுக்கு தான் புரிதல் இருக்க ஒழிய சாமானிய மக்களுக்கும் சாமானிய இளைஞர் இளம்பெண்களுக்கு புரிதலான குறைவா இருக்கு. திராவிடம் சொல் இந்த இது புதிய தலைமுறைக்கான சொல் புரிதல் இல்லாமல் இருக்கிறது. அப்படி பார்க்கிறப்ப திராவிட மாடல் என்கிற சொல் தமிழக மக்களும் சென்றுள்ளதா என்று பார்க்கிற போது ஆம் 27%. திமுக கூட்டணி திமுக சார்புடன் சென்றடையதா எடுத்துக்கலாம் 27%, இல்லைன்னு சொல்லி 41%, ஓரளவுன்னு சொல்லி 23%, காசோ 9% சொல்லப்பட்டிருக்காங்க. திமுக அரசு தொடர்ந்து பாஜகவை எதிர்ப்பு அரசியலை தமிழக மக்கள் மத்தியில் முன்வைக்கிறாங்க. எப்பவுமே பாஜக தீண்டத்தகாத கட்சி, பாஜக தமிழதாகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது மக்கள் மத்தியில் இரிட்டேட்டா ஏற்படுது. ஸோ அப்படி ஒன்றும் பெருசா வந்து இதுல ஆம் 23%, இல்லை 52%, ஓரளவு 17%, காசோ இது அரசியலுக்காக சொல்லப்படுறாங்க. அவரு பிடிக்காத அண்டர்ஸ்டாண்டிங் ஏ டீம் பி டீம் சொல்றோம். அதிமுகவும் திமுகவும் இரண்டு பேரும் சகசியமாக பாஜக உடன்பாடாக தான் இருக்காங்க. சாமானியனுக்கு புரிதல் இருக்கிறது. ஆகவே இன்றைய அரசியல் மக்களுக்கு அரசியலாம ஒரு மக்கள் முன்னேற்றத்துக்கு அரசியலை முன்வைத்தால் பரவாயில்ல, அரசியல் இங்க நடக்கலன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தாக திமுக அரசினுடைய 4 ஆண்டு அரசியல் செயல்பாடு பார்க்கிறப்போ திருத்தியும் சொல்லக்கூடிய 16%, அதிர்த்தியும் சொல்லக்கூடிய 49%, ஓரளவு 26%, காசு 9%. அதாவது அதிமுக ஆட்சி எப்படி அதிருப்தி இருந்தாங்களோ அதே நிலைக்கு தான் இன்னைக்கு இருக்காங்க. ஆனால் தேர்தல் அரசியல் இது மாறும். ஸோ அப்படி எடுத்துக்கலாம். திமுகவுடைய அரசினுடைய செயல்பாடு இப்போ மோசமாக தான் இருக்கு. அதே 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏடிஎம்கே அதே பேட்டர்ன் தான். ஸோ போன ஆட்சியில் என்ன கலெக்ஷன் கரப்ஷன் வாங்கினாங்களோ அதே பேட்டர்ன் தான் இன்னைக்கு வாங்குறாங்க. எனக்கு ஒரு கேள்வி, ஒரு அரசியலாளராக 25 ஆண்டுகளை அதை பார்த்துட்டு இருக்கேன். இவங்கள மாத்தினா அவங்க சொல்றாங்க, அவங்கள மாத்தினா சொல்றாங்க ஒழிய மாற்றமே இங்க உருவாகல. திராவிட 2 திராவிட மாறி போயிட்டு இருக்கு. ஒரு ஆய்வுல உள்ளபடியே வருத்தப்படுறேன். கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் ஆட்சி இன்றான் முதல்வர் சொன்னார் அன்னைக்கு கிருஷ்ணகிரியில. இன்னைக்கு இன்னால் முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா இது கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் ரெண்டு பேருமே சேம் பேட்டர்ன். இது மக்களுக்கு புரிதல் இருக்கு, வியாபாரிகள் வருத்தப்படுறாங்க. ரெண்டு ஆட்சியுமே இதே பேட்டர்ன் தாங்க. தொழில் பண்ண முடியல, ரயில் எஸ்டேட் மொத்தம் முடிஞ்சு போச்சு. இந்த தொழில் சார்ந்த அத்தனை பேரையும் வருத்தப்படுறாங்க. ஆகவே தயவு செஞ்சு இந்த கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் வார்த்தை தமிழ் இருந்து எடுத்து அந்த வார்த்தை இந்த தமிழ்நாட்டில் எடுத்துட்டா சிறப்பா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறேன். அதாவது கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் சிறை என்கிற மசோதாவை தாக்கல் செய்த துணை முதல்வரின் திட்டத்திற்கு வரவேற்புள்ளதா? இதை உருப்படியா பாராட்டுறாங்க. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க கடனால் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி பார்க்கிற போது வரவேற்புன்னு சொல்லக்கூடிய 62%, வரவேற்பு சொல்லி 13%,
ஓரளவு சொல்லக்கூடிய 14%, காசோ 11% போடப்பட்டிருக்காங்க. சீமான் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் என்று விரும்புகிறார் தமிழக மக்கள். ஆமாங்க, வெளியிலே பேசிட்டு இருக்காருங்க. இவர் போய் உள்ள சட்டமன்றத்துக்குள்ள பேசுறாங்க, புரிய வரும். அந்த சட்டமன்ற மரபு உட்பட்டாலும் தெரிய வரும். அதனால இவர் ஆட்கள் சட்டமன்றத்துக்குள்ள போனுங்க, அப்பதான் இருக்குன்னு சொல்லி மக்கள் பரவலா சீமான் ஆட்டம் சட்டமன்ற போன்று விருப்பப்படுறாங்க. அப்புறம் போது மிகவும் அவசியம் சொல்லக்கூடிய 69%, தேவனி சொல்லக்கூடிய 17%, காசு 14% சொல்லப்பட்டிருக்காங்க. திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு, அதாவது திமுக தலைவர் கலைஞருக்கு பிறகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள், அதுபோல் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வயது மூப்பாகிறது. ஒரு கால் அவருக்கு பிறகு பார்க்கிற போது திமுக அடுத்த இடத்தை பின்னப்பதற்கு அதிக தகுதி பெற்றவராக திரு கனிமொழி அவர்கள் 49%, உதயநிதி ஸ்டாலின் 36%, சபரீசன் 13%, காசோ 10% சொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது எப்படி புரிந்து எடுத்துன்னா, முதல்வருக்கு அடுத்தபடியாக அந்த இடத்தை பிடிக்க யார் வரணும் அப்படின்ற போது முதலமைச்சராகவோ இல்ல தலைவராகவோ யார் வரும்னு பார்க்கிற போது அந்த திமுக தொண்டர்கள் மத்தியிலே பெரியார் சட்டத்தை ஒழுங்காக இன்னைக்கு வரையும் கடைபிடிக்கிற கனிமொழிகள் வந்தா சிறப்பா இருக்குன்னு சொல்லி அந்த கட்சி திமுக தொண்டர்கள் மத்தியிலே திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு பிறகு கனிமொழி வரணும் விரும்புறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக உதயநிதி இருக்கட்டும் தப்பு இல்லை அப்படின்றது திமுக தொண்டர் மத்தியிலே பரவலாக இருக்கிறது. வருகிற சட்டமன்ற தேர்தலில் 4 முறை போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிற போது வருகிற சட்டமன்ற தேர்தலில் தற்போதைய அரசியல் சூழ்நிலையின்படி 4 அணிகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக தற்போதைய அரசியல் சூழ்நிலையை உற்று நோக்கும் போது வாக்கள் சிதறும். இதனால் திமுக கூட்டணிக்கு சாதகமாக அமையும் என்பது தவறு. திமுக, அதிமுக, தவேக ஆகிய 3 கட்சிகளில் திமுக வலுவான கூட்டணியாக காணப்படுகிறது. அதிமுக மற்றும் தவேக தனித்தனியாக பலமான கூட்டணி அமைந்தால் மும்முனை போட்டியாக நிகழும். நாதாக 4வது இடத்தை பிடிக்கும். தவேக வலுவான கூட்டணி அமைத்தால் 2வது இடத்தை பிடிக்க அதிமுகவுடன் கடும் போட்டியாக இருக்கும். அதாவது தவேக கடுமையான கூட்டணி அமைந்தா திமுக கூட்டணி அமைஞ்சா அதிமுக தவேக்குள்ள போயிட்டு தான் இருக்க முடியும். திமுகவுக்கும் தவேக போட்டியா இருக்காது. ஏன்னா இந்த 2 அதிமுக தவேக்குள்ள போட்டியை தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல் இருக்க முடியும். ஆட்சி பிடிப்பது ஏறத்தாழ கிட்டத்தட்ட திமுக உறுதிப்படுத்ததான் எடுத்துக்கலாம். சோ தவேக ஆட்சி பிடிக்கிறது வாய்ப்பு இல்லை. அப்படியே ஒரு கால் அதிமுக தவேக 2 பேரும் ஒன்று சேர்ந்தா கூட திமுக தான் பிளஸ் அமையிருக்கு. ஏன்னா பாஜக குழு ஏற்றுக்கொண்டாவே அந்த ஓட்டுகள் வராது. சோ இந்த திமுக ஓட்டு இப்படி போகுது. அந்த ஓட்டுகளை திமுக ஒழுங்குபடுத்திட்டாங்கன்னா அந்த ஓட்டுக்கு மறுபடியும் போறது வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட அதே மாதிரி பாஜக அண்ணாமலை தொடரலையா தொடரலன்னா அவரு சம்பந்தப்பட்ட ஆதரவாளர்கள் எல்லாமே கேள்வி குறிக்கிறாங்க. பிஜேபிக்கு ஆதரவா இல்ல, அவங்க பாஜக வெளியில் இருக்காங்க. அந்த ஓட்டுகள் அண்ணாமலை ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால், இதுவரை எடுக்கல, ஒரு கால் எடுத்தால் நிச்சயமாக அந்த தாவேக போற ஓட்டு பாதிக்கப்படும். 22% ஓட்டு தாவேக வருதுன்னா இங்கிருந்து தான் கன்வே ஆகாத ஒழிய விஜய் அவர்கள் தனித்துவமான ஒரு வளர்ந்த ஒரு மிகப்பெரிய கட்சி சொல்ல முடியாது. அது ரசிகர் கூட்டமா இருக்கு. ஈரோடு நடத்தப்பட்ட கூட்டம் கூட ஈரோடு மாவட்டத்தில் வரப்பட்ட கூட்டம் அல்ல. சேலம், திருப்பூர், எங்க டீம் அங்க போய் ஆய்வு பண்ணாங்க. சேலம், திருப்பூர், ஈரோடு இந்த சுத்தி இருக்கிற 4 மாவட்டத்தில் வந்த கூட்டம் தான் அந்த கூட்டம் ஒழிய மற்றபடி அந்த மாவட்டத்திலே வர கூட்டமா எடுக்கக்கூடாது. அந்த கூட்டம் ஈரோடு மாவட்டத்துக்கு உட்பட்ட கூட்டமா பார்க்க வேணாம். அப்படி இப்ப எடுத்து காஞ்சிபுரத்தில் நடத்தப்பட்ட அரங்கத்தினுடைய நிகழ்வு கூட பக்கத்தில் இருந்த மாவட்டம் இருக்கிற ஆட்களை வர வச்சு அந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க. சோ அதுவும் செட்டப் கட்சி தான் இருக்கு. இயற்கையான்றதும் கொஞ்சம் செயற்கையாக கலந்துட்டு தான் பார்க்கலாம். தற்போதைய அரசியல் சூழலில் அதிமுக மற்றும் தவேக கூட்டணி அமைந்தால் பொருந்தாத கூட்டணியாக அமைய வாய்ப்பும் குறித்து தற்போதைய அரசியல் சூழல் நிமிடத்திற்கு நிமிடம் மாற்றங்களை நோக்கி பயணிப்பதால் அரசியல் கட்சிகளின் அணி மாற்றங்களுக்கு வாய்ப்பு இருப்பதால் வெற்றி வாய்ப்புகளின் திசை வழிபோக்கை முழுமையாக தீர்மானிக்க இன்னும் கால அவகாசம் உள்ளது. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணம் குறித்து எதிர்கட்சியில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் தமிழகம் 234 பயணம் மேற்கொண்டிருக்காரு இல்லையா, அது குறித்து கேட்கிற போது மக்களிடையே அவருக்கு செல்வாக்கு பெற்றுள்ளதுனா 19.55 தான் செல்வாக்கு பெற்றிருக்கு. அதிமுக அவருக்கான முன்னுரிமை உறுதியாக உள்ளது. இந்த சுற்றுப்பயணம் போனதில் அதிமுக அடுத்த பொதுச்செயலர் அவர் தான். யாருமே தொண்டா கூட ஆனால் அவர் தான் கடைசியும் பொதுச்செயலர்னு அதிமுக விரும்புகிற மாதிரி நக்கலா சொல்லலாம். அப்படி 22.5% தான் எடப்பாடிக்கு கட்சியை உறுதிப்படுத்தினான்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இது ஒரு அரசியல் நாடகம் பெரும் பாதிப்பு ஏற்படுத்தவில்லை, எதுவும் இல்லை. 29.40% சொல்லியிருக்காங்க. இந்த பயணத்தால் வாக்கு வங்கி அதிகரிக்குமா என்ற கேள்விக்கு அதிகரிக்கும் 11.5%, வாய்ப்பில்லை 17.40%. இந்த சுற்றுப்பயணத்தால் பெரிய தகவல். அதாவது போற இடத்துல கட்டாயப்படுத்தி காசு கொடுத்து கூட்டு வராங்க. இயற்கையா ஒரு தலைவனுக்கு வரணும், இயற்கையா வரல. திமுக அதிமுக இயற்கையா வருது, செயற்கையா இருக்கு. சோ இப்போ திராவிட கட்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி எல்லா கட்சியும் கோர் ஓட்டு குறைஞ்சிருக்கு. இப்போ சிறந்த பெரிய கூட்டணி சொல்றது இனி ஒரு காலத்துக்கு ஏற்றுக்க முடியாது. ஒரு கட்சி 10 பேர் சேர்ந்தா ஒரு கூட்டணி சொல்லலாம், அவ்வளவுதான் ஒழிய எல்லா கட்சியும் ஸ்ட்ராங் பேஸை இழந்திருக்காங்க. சோ உட்கட்டமைப்பு எல்லாமே சரிஞ்சிருக்கு. திராவிட இயக்கத்துக்கு கோர் ஓட்டே குறைஞ்சிருக்கு. ஜெயலலிதா அம்மையார் முன்னால் இருந்த போது 29% ஓட்டுகள் இன்னைக்கு 15% ஓட்டு எடப்பாடிக்கு. அப்படின்னா எவ்வளவு பெரிய
வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு பாருங்க. அப்படிங்கிறபோது எப்படி அடுத்து ஆட்சி பிடிக்க முடியும்? ஸோ முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களையும் தொண்டர்களையும் ஏமாற்றி கொண்டு புரிஞ்சுக்கலாம். 15% ஓட்டு வச்சுட்டு எப்படி கவர்மெண்ட்டை பிடிக்க முடியும்? பாஜக இன்னைக்கு இருக்கிறது 11.25% ஓட்டு அல்ல, அண்ணாமலை முகத்திற்காக விழுந்த ஓட்டு நடந்ததில்லை. ஆனா இப்ப வந்து 3% ஓட்டு தான் இருக்கு. அப்படிங்கிற போது கிட்டத்தட்ட 26% தாண்டி எடப்பாடியுடைய அணி வெற்றியே பெற முடியாது. அப்படியே முதலமைச்சருக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி சொல்றாருன்னா அவரை அரசியல் கட்சி அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கும் சின்னத்தை பெற்றுக்கொள்வதும் தான் பாஜக கூட்டணியாக மக்கள் பார்க்கப்படுறாங்க. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியா 2000 சட்டமன்ற தேர்தலில் 76% வாக்கு. இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. ஏன்னா இப்போ எப்பவுமே பார்த்தீங்கன்னா 72% இப்படி தான் போலிங் ஆகும், 100% எப்பயுமே போலிங் ஆகுது. இப்போ நம்ம வீட்டில் முன்னோருக்கான நம்ம என்ன பண்ணுவோம், சோம்பேறித்தனத்தில் அந்த பேர் ரிஜெக்ட் பண்ண விட்டுருவோம், அப்படியே விட்டுருவோம். அந்த வாக்காளர் பட்டியல் இருக்கும். மொத்த வாக்காளர் போது 6 கோடி வாக்காளர்கள், ஆனால் வாக்களித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4 கோடி வாக்களிச்சாங்க. அப்படி தான் எப்பயுமே வந்துட்டு இருக்கோம். இது மாதிரி கொஞ்சம் முன்ன பண்ண வரும். அப்படின்ற போது எஸ்ஐஆரால் இது முறையாக அகற்றப்பட்டதால இந்த எஸ்ஐஆர் முழுக்க திமுக தான் நம்பர் 1 வேலை செஞ்ச ஒழிய மற்ற அதிமுக சரியா களத்தில் வேலை செய்யல, பாஜக ஆளே இல்லை, மற்ற காங்கிரஸ் எல்லாம் கண்ணில் கூட மொத்தமே இன்னைக்கு இந்த எஸ்ஐஆரால பலன் அடைஞ்சது பாஜக. திமுக சொல்லலாம் வர சட்டமன்றத்தில் அது பிரதிபலிக்கும், திமுக சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்கிறது எடுத்துக்கலாம். வாய்ப்பு வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி அல்லது எந்த கூட்டணி தலைமையில் ஆட்சி பொறுப்பு அமையும் என்ற பார்வையில் அதிமுக அணியை விட திமுக கூட்டணி பெரிதளவு முன்னிலை பெற்றுள்ளது. திமுக கூட்டணி 30.62% வாக்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 26.39% ஏடிஎம்கே கூட்டணி. ஏடிஎம்கே பிஜேபி பாமக அணி. அதை நம்ம எடுக்கிற போது அன்போனி ராமதாஸுக்கும் இவங்களுக்கும் சண்டை வந்து இப்படியில தான் வந்துச்சு. அப்போ எடுக்கிற போது ஒன்றா இருந்தாங்க. அது வந்து இப்போ இருக்கும். அதை மொத்தமாக வைக்கிற போது அடுத்த ஆய்வு ஒரு கால் நடத்த வாய்ப்பு இல்லை, நடத்தணும்னா அதில் தெரிய வரும். அப்படி இருக்கிற போது 26.39% அதிமுகவும், டிவிக்கு 21.7. இந்த 21.7 அண்ணாமலை அவர்கள் ஏதாவது முடிவு எடுத்தார்னா நிச்சயமா அதுல ஒரு 6-7% ஓட்டு குறையது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த 6-7% ஓட்டு பாஜக அதிமுக போற ஓட்டு அல்ல, அந்த பாஜக அதிமுக கூட்டணி பொருந்தா கூட்டணி. அண்ணாமலை பொறுப்பு இடத்துல அண்ணாமலை சார்ந்த ஆதரவுகள் விரைத்தில் இருக்காங்க. அந்த ஓட்டுகள் சீமானுக்கும் விஜய்க்கும் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை இவர் தடுத்தார்னா இந்த எலெக்ஷனுடைய கிங் மேக்கரா அண்ணாமலை இருப்பான்னு பார்த்துக்கலாம். இது இப்ப புரியாது, காலம் மாறுகிற போது தை பிறக்கிற போது அதுக்கான விஷயம் நடக்குன்னு பார்த்துக்கலாம். அப்படி பார்க்கிற போது தாவேகா கூட்டணி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை 14% கோர் ஓட்டு கன்ஃபார்ம். ஆனா தேர்தல் அரசியல் கூட்டணி கட்டமைப்பு வேட்பாளர் தேர்தல் அறிக்கை இப்படிலாம் வந்து பார்க்கிற போது தேர்தல் நடந்தால் 21.7% வாக்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்டிகே கூட்டணி 7.5% வாக்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 2.8 நோட்டா அதர்ஸ் வாய்ப்பு இருக்கிறது. 10.93 நோ டிசைட். இப்ப முடிவு எதுவும் பண்ணலைங்க, வரட்டு ஆக்சுவல் பார்த்து சொல்லக்கூடிய கூட்டமும் இருக்காங்க. 10.93 யாருக்கு வாக்கு? திமுக 17.7, அதிமுக 5.03, தாவேகா 14.20, நாம் தமிழ் 7.50, பாமக 4.9, காங்கிரஸ் 3.10, பாஜக 2.50, விசிக 2, சிபிஎம் சிபிஐ 1.40, தேமுதிக 1.5, சுயாட்சி 1.40, பிற கட்சிகள் 10.29, வாக்களிக்க போவதில்லை 7.17, தீர்மானிக்கலை 10.3, நோட்டா 2.8. வருகிற 2000 சட்டமன்ற தேர்தலில் யார் அடுத்த முதல்வர் ஆவார் என்ற எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் அதிகரித்து வரும் நிலையில் கட்சிகள் இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 2020 முதல்வர் பதவி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக உள்ளது என்பது குறித்து தமிழக வாக்காளரிடம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட போது முதல்வராக வாய்ப்புள்ள தலைவர்களில் முதல் 10 இடங்களை பிடிக்கும் பட்டியலில் உள்ளவர்களின் விவரம்: முதலிடத்தில் திரு மு க ஸ்டாலின் அவர்களும், 2வது இடத்தில் விஜய் அவர்களும், 3வது இடத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும், 4வது இடத்தில் அண்ணாமலையும் கனிமொழியும் வராங்க. 5வது இடத்தில் சீமான் உதயநிதி, 6ஆம் இடத்தில் அன்புமணி ராமதாஸ், 7ஆம் இடத்தில் எஸ்பி வேலுமணி, 8ஆம் இடத்தில் திருமாவளவன், 9ஆம் இடத்தில் டிடி தினகரன், 10ஆம் இடத்தில் ஓ பன்னீர்செல்வம் வருகிறாங்க. ஸோ இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்கலாம், பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இல்லை, அது பாதிப்பு இல்லைங்க. தேமுதிக வந்து ஒரு பெயரில் உள்ள கட்சியாக இருக்குது. 10 கட்சியில் ஒரு கட்சியாக இருக்க ஒழிய விஜயகாந்த் மறைவு பிறகு அது வந்து வளர்ச்சி சரிந்து இருக்கதா பார்க்கலாம். ஸோ அந்த அவர் இந்த வளர்ச்சி இப்போ இல்லைன்னு பார்க்கலாம். அது ஒரு கட்சியாக தேர்தல் கூட்டணியில் வாக்குகளும் மற்ற ஏனைய விஷயங்களுக்காக தான் ஒரு கட்சி நடப்பதாக மக்கள் மத்தியில் பார்க்க போகிறாங்க ஒழிய இது வளர்ந்து பெரிய கட்சியாகி விஜயகாந்துடைய எண்ணங்களை வெற்றி பெறுகிற கட்சியாக மக்கள் மத்தியில் பார்க்கலாம். அது சிறு காலங்களில் அந்த கட்சி காணாமல் போகிற கட்சியாக 10 ஒரு கட்சியாக இருக்கும்னு எடுத்துக்கலாம். இல்லை, எஸ்ஐஆரால திமுக பிளஸ் அமைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா
இப்போ எங்கள் எடுத்துக்காட்டு உதாரணமாக எங்கள் அம்மா இருக்காங்க, இறந்துட்டாங்க, 3 வருஷம் ஆச்சு. அதை நான் பேர் ஒன்றும் நிற்கவே இல்லை. இது உதாரணம் சொல்கிறேன். இது போல் எத்தனையோ பேர் நம்ம ஒன்றும் அறியாமல் இருக்கோம். நம்ம இறந்துட்டா அதோட விட்டுருவோம். சில பேர் செய்வாங்க, இறப்பு சான்றிதழ் வாங்கிட்டு அதோட விட்டுருவோம். ஆனால் வாக்கில் போய் நீக்கிறது எல்லாம் ஒரு அந்த அளவுக்கு நம்ம எடுத்து செய்ய மாட்டோம். சில பேர் செய்வாங்க, படித்து கொஞ்சம் விவரமாக செய்வாங்க. அப்படி பார்க்குற போது அந்த மாதிரி நிறைய இடத்துல மிஸ்டேக் ஆகிருக்கு. ஸோ இது பெருசாக இல்லை. இப்போ பூத் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் இப்போ அரசு அதிகாரி தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ அதனால் எந்த பாதிப்பையும் எஸ்ஐஆர் பாதிப்புன்னு எடுத்துக்கலாம். வர இந்த எஸ்ஐஆர் உடைய இது பூத் கமிட்டி தமிழகம் முழுக்க திமுக தான் ஸ்பெசிஃபிக்காக சூப்பராக செஞ்சிருக்கு. அதிமுக பாஜக சீன்லே இல்லை. ஸோ அப்படி பார்க்குற போது திமுகவுக்கு இந்த தேர்தலில் ப்ளஸ்ஸாக அமையும். அது எந்த மாற்றம் இல்லை. எஸ்ஐஆரை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் எடுத்துக்கலாம். இது அரசியல் செய்வதற்காக, அரசியல் பேசுவதற்காக, நீ கொண்டு வந்தாய் பிடிக்க நோக்கத்திற்காக பேசப்படுற விஷயம் மக்களுக்கு புரியுத ஒழிய மக்கள் அதை பொறுத்தவரை வரவேற்க தான் செய்கிறாங்க ஒழிய இதனால் பெரிய பாதிப்போ இல்லை ஒரு மத்திய அரசுடைய தாக்கமோ அப்படின்ற பார்வையில் பார்க்காம அரசியலை பார்த்துக்கலாம். அடுத்த விஷயம், குறிப்பா இளைஞர்கள் மாற்றம் வேண்டும். தமிழகத்தில் 2 திராவிட கட்சி தொடர்ந்து ஆண்டு கொண்டிருக்கிறது. 2 திராவிடம் கலெக்ஷன் கமிஷன் இவரும் சொல்லுகிறார், அவரும் சொல்லுகிறார். 2 பேரும் ஒரே ஆட்சியா இருக்கு. அதனால இதுல மாற்றம் வேண்டும் அப்படின்னு பார்க்கிற போது திரு அண்ணாமலை, திரு சீமான், திரு விஜய் இந்த 3 பேருக்கான ஒரு முகம் இன்றைக்கு தமிழகத்தில் உருவெடுத்தா பார்க்கலாம். அப்படி பார்க்கிற போது சீமான் அவர்களுக்கு கொள்கை கூட்டம், மொழி கூட்டம், விஜய் அவர்களுக்கு சினிமா ரசிகத்தின் மூலம் ஏற்பட்ட கூட்டம், அண்ணாமலை அவர்கள் படித்தவர்கள், படித்த இளைஞர்கள், அந்த நாடு வளர்ச்சி, ஊழலற்ற ஆட்சி அமைக்க வேண்டும், ஒரு படித்த நாட்டை அலங்குற போது அண்ணாமலைக்கு ஒரு பிளஸ் அமைது. இப்போ இந்த வாரிசு அரசியலுக்கெல்லாம் இனி வருங்காலத்து எட்ஜி இந்த சட்டமன்றத்தில் மன விட்டு சொல்றேன். அதிமுக என்ற இயக்கம் 10 10 இயக்கமாக போகும். அடுத்து 2031 தமிழகத்தில் திமுக என்ற இயக்கத்திற்கு கடைசி தேர்தலாக இது இருக்கும். 31 மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உதயநிதி, கனிமொழி, அண்ணாமலை, சீமான், விஜய் இந்த 4 பைட்டுக்கு வர்ற போது அதில் யார் முதல்வர் என்ற வாய்ப்புக்கான ஒரு அடையாளமான தேர்தல் தான் 2020 மொழிய இந்த பேஸ் 2030 பிரதிபலிக்கும். ஆகவே இந்த 2026 இதுவரை காலத்துக்கு கிட்டத்தட்ட 48% பேர் பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கு உட்பட்டவங்க இருக்காங்க. ஸோ அந்த வாக்குகள்லாம் சிந்திக்கிறாங்க. இது ரெகுலரா ஓட்டு போட்டு என்ன பலன், அந்த ரெகுலரா கட்சிக்கு என்ன பலன். உன்னை விட ஒரு திமுக மாற்ற சொன்னா சார், நான் அதிமுக கூட சொல்றேன், நான் போய் கொடுத்தா ஃபைல் காசு வாங்கி தான் பண்றாங்க, வேற தர மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு விவோ போஸ்டிங் போட்ட கூட காசு தான், சாணி வர வரைக்கும் காசு தான், 10 லட்சம். அப்படின்ற போது இந்த பேட்டர்ன் ரெகுலரா 2 ஆட்சியுமே இருக்கு. இது மாற்ற வேண்டும் மக்கள் விரும்புறாங்க. ஆட்சி மாற்ற வேண்டும் போது இந்த ஜெனரேஷனான ஒரு டிரான்ஸ்ஃபர், ஒரு ஓட்டு டிரான்ஸ்ஃபர் உருவாக்குற வாய்ப்பு இருக்கு. இப்போ வெற்றிடம் இப்பதான் இருக்கு. அதாவது கலைஞர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இப்போ ஸ்டாலின், எடப்பாடியுடைய ஆட்சியை மக்கள் பார்த்துட்டாங்க. இப்பதான் வெற்றிடம் இருக்கு. இது சிஸ்டத்தை மாற்றக்கூடிய மக்கள் உணர்வு இருக்கு. அதுக்கான ஒரு லீடர் தேடல் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. தமிழகத்தில் அடுத்த தலைவருக்கான ஒரு சான்ஸ் படித்தவர்களை மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. விஜய் அவர்கள் இன்றைக்கு என்றைக்கும் தமிழக முதலமைச்சர் ஆக முடியாது. தாவேகாவுடைய தொண்டர்கள் சரியா புரிஞ்சுக்கணும். ஏன்னா கிறிஸ்தவ ஓட்டுகளையும் இந்துக்கள் ஓட்டுகள் பிரதானம் பிரிக்காதனால, அது மட்டும் இல்லாமல் தனி ஒருவராக என்றைக்கும் முதலமைச்சர் அந்த மாய சினிமாவுடைய தாக்கம் பெரிதளவில் இல்லை. அந்த சார்ந்த ரசிகர்கள் தான் இருக்க ஒழிய தமிழ்நாடு முழுக்க 5 வகையான கேரக்டர் மாறப்பட்டிருக்கு. அதுல ஒரு கூட்டம் தான் தாவேக்க போற கூட்டம் ஒழிய கிட்டத்தட்ட 1 கோடி 2 லட்சம் வாக்குகள் இருக்கு. அதை வாங்குறதுக்கு கூட உட்கட்டமைப்போ இல்ல அரசியல் செயல்பாடுகளோ அதை வழிநடத்துற விதத்துக்கான இதுவோ சரியில்லை. இது இந்த தேர்தலை மக்கள் நீதி மையம் ஒரு தேர்தலை எப்படி பிரதிபலிச்சோ அது மாதிரி இந்த எலெக்ஷன் ஒரு மாயாட்டி காட்ட முடியாது. எவர் ஒருவரும் மக்களிடம் சென்று, மக்கள் களப்பணியில் சென்று, மக்கள் பிரச்சனை யார் முன்னெடுக்கிறாங்க. சமீப காலங்களாக கலைஞர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு குறைஞ்ச பரிசு அரசியல் கூட தமிழ்நாட்டில் இல்லை. மனத்தை விட்டு பேசுறேங்க. இப்போ ஏன்னா இந்த 9 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா மக்களுடைய பிரச்சனை யாரும் பேசல. இந்த குறிப்பா அந்த 4 ஆண்டா பார்த்தீங்கன்னா அதிமுக ரெட்டலை சின்னம் கிடைக்குமா, தினகரன் ஓபிஎஸ் சேர மாட்டாரா, இதுவா நாட்டுக்கு தேவை? நான் கேட்கிறேன், நாட்டு மக்கள் வறுமையில் இருக்கா? பவர்ட்டி இருக்கு, வறுமை இருக்கு, போராட்டம் இருக்கு, போதை இருக்கு, கஞ்சா இருக்கு, கொள்ளை கற்பனை 2 தொடர்ந்து 2 திராவிட ஆட்சி. இதுக்கான மாற்றத்துக்கு அரசியல் யார் கொடுத்தாங்க? யாரும் இல்ல. இந்த ஆய்வு ஒரு அரசியல் ஆய்வு பண்றா எதையாவது ஒரு மாற்றம் வேணும். 25 வருஷம் வெறுத்து போச்சு. இவன் வந்தாலும் அதே பிரச்சனை, அவங்க வந்தாலும் அதே பிரச்சனை. ஒரு மாற்றம் மக்கள் ஒரு ஆர்வம் இருக்கிறது, ஒரு வேகம் இருக்கிறது, உணர்வு. அதுக்கான தலைவர்களை தேட தமிழகத்தில் உருவெடுத்தா பார்க்கலாம். இது 31 மிகப்பெரிய ஒரு சவாலாக தமிழ்நாட்டில் அமையும். இந்த தேர்தல் திமுக சாதகமாக அமைஞ்சாலும் அதிமுக பலவீனம் அடைஞ்சு இந்த எலெக்ஷனோட அதிமுக 10 ஒரு கட்சி ஆகும். அடுத்து 31 திமுக ஒரு சவாலான தேர்தலாக கட்சி காப்பாற்ற நிலைமைக்கு உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கான இந்த 2000 தேர்தல் அமைய வாய்ப்பு இருக்கிறது. இதுல இன்னொரு விஷயம் மனோட்டி, ஏன்னா இதுக்கு மேல் நான் ஆய்வு பண்றேன்னு கேள்விக்குறி. ஏன்னா தொடர்ந்து கிட்டத்தட்ட 25 வருஷமா பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே அது வேற்று பாதை நோக்கி போலான் இருக்கேன். அதில் மனம் திறந்து சொல்லுதுன்னா மக்கள் இன்னும் பவர்ட்டில் இருக்காங்க,
படிக்கல, நல்ல சாதாரண சாமானியனா ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து ஒரு இடத்த பிடிக்கிறது எவ்வளோ போராட்டமாக இருக்கு தெரியுங்களா? அது மாதிரி ஒரு சாதாரண சாமானியனுக்கு ஒரு முகவரி இல்லை, ஒரு திறமைக்கான வாய்ப்பு இல்லை, அதை உருவாக்குறது திறன் மேம்பாட்டுத்துறை செயல்படலை. ஸ்கில் டெவலப்மெண்ட், நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் நிறைய ஃபண்டை கொடுக்குறான், மத்திய அரசு கொடுக்குறாங்க, அந்த மாநில அரசு உபயோக பண்ணுறதே கிடையாது. ஸோ நிறைய சுயதொழில் விஷயங்களுக்கு நிறைய ஃபண்டு கொடுக்குறாங்க, அது ரிட்டர்ன் அனுப்புகிறாங்க. ஸோ இங்கே அப்படி பண்ணனா எல்லாமே ஸ்கீம் போட்டு ஸ்கீமில் முறையாக மக்களுக்கு போய் சேர மாட்டாங்குது. அதாவது இந்த 9 ஆண்டுகளா மக்களுக்கான அரசியல் இங்கே நடக்கலை. ஸோ மக்கள் ரோடுங்க, இந்த கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொசு 1 கிலோ வரும். நான் போய் ஆய்வு பண்ணுறேன், இவ்வளோ பெரிய கொசு இருக்குது. நான் உண்மையிலே அங்கே மாநகராட்சி செயல்படான்னு தெரியல, அங்கே அரசியல்வாதிலாம் இருக்கான்னு தெரியல, ஆளுங்கட்சி என்ன பண்ணுறதில்ல. 1 கிலோ இருக்குது ஒரு கொசு. அப்படி பார்க்குறப்ப ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கை மீட்டருக்கு பள்ளம், தடான உழுது பள்ளம். ஏன் நகரத்தில் சென்னையிலே இருக்கு, ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ஒரு ரோடே இல்லை. ஒரு ஃபண்டமெண்டலாக வந்து பார்த்தீங்கன்னா தார் சாலைகளோ ஒரு கழிப்பிட வசதியோ ஒரு சுகாதாரமோ. கோயம்புத்தூர்லைங்க போகிறப்போ சாக்கடையில் மொத்தமாக பிளாஸ்டிக், இதெல்லாம் ஒரு கண்ணில் தெரியல. ஸோ அவ்வளோ பொல்யூஷன், அவ்வளோ இது ஒரு நல்ல காற்று நல்ல நீர், அப்புறம் என்னத்துக்கு அரசியல், என்னத்துக்கு ஆட்சி, என்னத்துக்கு பாலிடிக்ஸ்? இது தேவையில்லை, இருந்து மட்டும் போலாமே. இது போலியான அரசியலையும் மக்களை ஏமாற்ற அரசியல் செய்யறது. இதுக்காக பார்ட்டி நடத்துறாங்க. பார்ட்டி நடத்துறது மக்களுக்காக, மக்கள் வளர்ச்சிக்காக, மக்கள் முன்னேற்றத்துக்காக. நாளைய சமூகத்துக்கு என்ன செய்யறோம்? நீர்நிலைகளை பாதுகாப்பதில்லை, சுற்றுச்சூழல் பராமரிப்பதில்லை, தார் சாலை பராமரிப்பதில்லை, ஊழல் லஞ்சம் கரப்ஷன் கமிஷன் ஆட்சி. இதுக்காக ஒரு ஆட்சி, இதுக்காக ஒரு காட்சி. சோ இந்த அரசியல் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? மக்களை மாற்ற வேண்டும், மக்களை முன்னேற்ற வேண்டும், பொருளாதாரத்தை வளர்க்க வேண்டும், விவசாயத்தை வளர்க்கணும். அதுக்கான தலைவனுக்கான தேடல் இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது. அதை செய்யக்கூடிய தலைவன் யார் ஒருவரோ அவருக்கு இந்த அரசியல் வாய்ப்பா இருக்கிறது. 25 ஆண்டுகளாக இந்த ஆய்வை செஞ்சு வெறுத்து போயிட்டேன். சுத்தமா ஒன்றும் திருந்தல, ஒன்றும் சொசைட்டி மாறல. சோ உண்மையில இந்த ஆய்வு இதுல இருந்து நான் விடைபெறலான் இருக்கேன். இதுக்கு மேல தொடர்றதுக்கான வாய்ப்பு மிகப்பெரிய குறைவு. மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க. அதுக்கான தலைவன் யார் ஒரு படித்து வருகிறாரோ அவருக்கான வாய்ப்பு களம் இருக்கிறது. விஜய்க்கு இருக்குன்னு போக்கஸ் பண்ணாதீங்க, விஜய்க்கு இல்ல. ஒரு தலைவனை தரையில் தேடுங்கள், மக்களிடம் தேடுங்கள். திரையில் தேடணும், திரையில் தேடினால் வெற்றி பெறாது, அது நாட்டுக்கு கேடு. இப்படிப்பட்ட ஒரு நடிகர், ஒரு மக்களுடைய பிரச்சனை, ஒரு பப்ளிக்ல ஏற்படுற பிரச்சனை, மக்களை செல்ல முடியல, ஒரு பொதுக்கூட்டம் ஏமாத்திட்டு இருக்காங்க, சீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஒரு கூட்டம் போறீங்க, வெக்கமா இல்ல? நம்ம தமிழ் தானே. தமிழ்நாடு உலகத்திலே எத்தனை வரலாறு படித்திருக்கோம். சேர சோழ பாண்டியன் மண், புறநானூறு, அகநானூறு, பற்று குழந்தை, எவ்வளவு வரலாறு நமக்கு இருக்கு. நம்மளை விட தமிழ் யாரா இருக்கான்? அப்புறம் போது தமிழை எங்கேயா போயிட்டு இருக்கோம்? இப்படி ஒரு நடிகை பின்னாடி போயிட்டு இருக்கு. எப்பொருள் யாராவது கேட்போம், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த அறிவு எங்க போச்சு தமிழனுக்கு? ஒரு அறிவு சிந்திக்க மாட்டேங்க, ஒரு நடிகை பின்னாடி போறீங்க. இது ஒரு வெக்கக்கட நாடு அல்லவா? அரசியல் என்பது புரிதல் மக்களிடம் குறைந்திருக்கிறது. இந்த அரசியல்வாதிகள் மிகப்பெரிய ஒரு தவறாசியல் செய்து இருக்காங்க. அரசியல் மாற்றம் மக்களிடம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை தலைவர்கள் தவறாக செய்து கொண்டிருக்காங்க. இனி வரும் காலத்திற்கு மாற்றத்துக்கான ஒரு களம் இருக்கிறது. அதை யாரும் ஒரு பயன்படுத்துகிறாரோ அவருக்கான எதிர்காலம் இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். நல்ல கொஸ்டின் பாப்பா. எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த காலகட்டங்கள் வேறு. எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் பொருளாதார இருந்து அரசியலை கற்றுக்கொண்டவர், நடிகராக அல்ல. நடிகர் நாட்டு அழுவது கேடு, நாட்டுக்கு கேடு. நடிகர் பின்னாடி போகக்கூடாது நாடு. ஒரு அறிவாளி பின்னாடி படிச்ச முன்னாடி போனோம். நான் படிச்சிருக்கேன், லாயலா காலேஜ் உலக அரசியல் படிச்சிருக்கேன். டாக்டர் சன்னாட்சன், மாசோ, ரூஸ்வெல்ட், உலக அரசியல் தேசம் படிச்சு எந்த பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனா சுத்தி பார்த்த கடைசியில் ஒண்ணுமே இல்லை. இந்த அரசியல் போலியாக இருக்கிறது, போலி அரசியல் கொண்டிருக்கான். மக்களுக்கு ஒரு அரசியல் கொடுக்கணும், அதான் அரசியல். இந்த அரசியல் இல்லைங்க. 10 ஆண்டா திமுக கலெக்ஷன் கரப்ஷன் ஆட்சி, அதிமுக கலெக்ஷன் ஆட்சி. நீ இவனும் திருடுறான், அவனும் திருடுறான். வாட்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி? இது அரசியல். இதுக்கு வரலாறு படிச்சிருக்கோம். நான் வரலாறு படிச்சு வெறுத்து போச்சு, படிப்பு விட்டேன். சட்டம் படிச்சு வழக்கறிஞர் போனா அங்கேயும் ஒண்ணு சரியில்லை, ஜோடிஷியலும் சரியில்லை, அரசியல் சரியில்லை, அரசியல் ஆளக்கூடியவங்களும் சரியில்லை, எல்லாமே லஞ்சம். இந்த 15 லட்சம் கோடி கடன் ஏற்படுத்த தமிழக அரசு முழுக்க இந்த 2 திராவிட ஆட்சிகள் தான் காரணம் சொல்லுவேன். ஏன்னா எல்லாத்துக்கும் கலெக்ஷன் கரப்ஷன். மொத்த எடப்பாடி பழனிசாமி வந்து 4 ஆண்டுல கிட்ட 1 லட்சம் கோடி சமாளிக்கப்பட்டிருக்கார் பினாமி சொத்துக்கள். நான் டேட்டா தரேன். அதாவது ஒரு சட்டம் இருக்கிற பினாமி ஆக்ட் சட்டத்தில் நான் கூட வழக்குற போடலாம். 1 லட்சம் கோடி சமாளிக்கப்பட்டிருக்கார். அவர் பேசுறார், என் கை மம்முடைய பிடிச்ச கை, விவசாயம் ஒன்றும் தெரியாது. எவ்வளவு போலியான அரசியல்! இதை நான் கண்டு கூட பற்றி ஏமாற்றி சொல்றீங்க, மனசு வலிக்குதுங்க. ஒரு தமிழனா, ஒரு வழக்கறிஞரா, ஒரு ஆய்வாளரா, இது அரசியல் அல்ல. மக்களுக்கு அரசியல் என்ன? மக்களுக்கு என்ன கொடுக்க போறோம்? மக்கள் முடியும் பொய்யா பேசிக்கிட்டு கலெக்ஷன் கரப்ஷன் பண்ணிட்டு என்ன ஏட்டு போறோம்? சார போது ஒண்ணும் கிடையாது. சுருட்டுங்க, ஏதோ அளவா சுருட்டுங்க. அமெரிக்கா வளர்ச்சி நாடு, அவன் கூட சுருட்டுறான். ஆனா மக்களுடைய சுட்டுல அவன் கரெக்டா வந்து வேற மாதிரி பண்றான். ஆனா இவங்க ரத்தத்தை உறிஞ்சுறாங்க. அதாவது தார் சில போறது ஊழல், பில்டிங் கட்டத்துல ஊழல், சாணி வரத்துல ஊழல், எல்லாத்தையும் ஊழல். என்னங்க கவர்மெண்ட்? வேலை வாய்ப்பே ஒரு சாமானி கிடைக்கிறது இல்லைங்க. படிக்காம போய் நாட்டில் குடிச்சு கிணத்துல விடுறாங்க. நைட்ல உழுது சார், நம்ம சொந்தத்தில் ஒருத்தர் பார்க்குற நைட்டு தண்ணி அடிச்சு கிணத்துல சார். எத்தனை குடிக்கிறான் ஒரு நாளைக்கு? சராசரியா
1 கோடி 50 லட்சம் பேர் குடிக்கிறான் ஒரு நாளைக்கு. இதான் நாடா? கிட்ட 2010 கலைஞர் அவர்கள் ஜியோ போடுறாரு, தமிழகத்தில் இருப்பவர்கள் தான் மது ஆலை நடத்தப்பட வேண்டும், வேற்று மருத்துவம் மது ஆலை நடத்தப்படக்கூடாது, வேற்று மருத்துவ மதுகளை விற்கப்படக்கூடாது. 11 மதுபான லைசன்ஸ் கொடுத்தது திமுக திராவிட ஆட்சியா இல்ல வேற யாரும் கொடுத்தாங்க? சோ அந்த நிறுவனங்கள் கொடுக்கிற மது ஒவ்வொரு நாளும் விஷம் சாப்பிட்ற மாதிரி நம்ம மது ஒவ்வொரு நாளும் விஷம் குடிக்க சமம். ஆள்கள் எத்தனை மீட்டர்கள் அதிகமாக கலக்கப்படுறாங்க. இந்த சரக்கு போய் பெங்களூர் ரிசர்ச் பண்ணி பார்த்தா ஒரு கோல் குடிக்க மாட்டான், விஷத்தை கொடுத்து நம்ம சாப்பிட்டுருக்கான். டாஸ்மார்க்ல மட்டும் ஒரு வருஷத்துக்கு 50,000 கோடி ரூபாய் முறைகள் நடக்குதுங்க. கவர்மெண்ட் ஏடிஎம்கே ரெகுலரா அப்படி நடந்து இதுவரை என்னங்க எடுத்தாங்க? மத்திய அரசுக்கு தோணை, மத்திய அரசு சொல்றாங்க. பாஜக, அதிமுக, திமுக, தாவேக தமிழ்நாட்டுக்கு கேடுங்க. ஒரு ஆய்வு வெக்கப்பட்டு சொல்ற குனி, இதெல்லாம் நாட்டுக்கு நல்லதே இல்லைங்க. இது என் மக்கள் பார்க்காம விழிச்சு காமிந்தீங்கன்னா நம்மளும் முட்டாளு மக்களும் முட்டாளு. இதை சாப்பிட்டு சமாளிச்சு போயிட்டே இருப்பான். இது மாற்றம் வேண்டும். மாற்ற தலைவரை தேடுங்க, ஒரு படிச்சவரை தேடுங்க. ஒரு பட்ட குறைஞ்சு பட்ச பட்டம் ஒருத்தரே இருப்பான், அப்பா இருப்பான், புள்ள இருப்பான். இது என்ன ஜமீன்தார் சிஸ்டமா? சீனா கூட வன்னியர்களையும் தொழிலாளர்கள் மக்களாட்சி இருந்த போது மன்னராட்சி மக்களாட்சின்னு சொல்லி போராட்டம் எடுத்து அங்க மக்களாட்சி கொடுத்தாங்க. நம்ம நாட்டில் இன்னும் மன்னராட்சி நடக்குது, இன்னும் குடும்ப அரசு நடக்குது, மக்களுக்கு ஆட்சி நடக்கல. 1929 திராவிட கட்சி கலைஞர் இன்னைக்கு ஒரு குடும்பம், இன்னைக்கு எத்தனை பிசினஸ், இந்த அரசியல் சாதாரண இல்லைங்க, அவ்வளவு பிசினஸ். என்னத்துக்கு கேட்டு போறோம்? இது மக்கள் என்னங்க வளர்ச்சி போடுறான்? அதே காமன் பீப்புள் அப்படியே இருக்கான், பவர்ட்டி அப்படியே இருக்கு, வறுமை அப்படி இருக்கு, வேலை வாய்ப்பு இல்லை. அப்புறம் என்ன 2 திராவிட கட்சி கொடுத்துருச்சு. இந்த திராவிட கட்சிக்கு மாற்று யார் வருவார்களோ அவங்களுக்கான எதிர்காலம் உருவெடுக்கிட்ட 48% வாக்குகள் இன்றைக்கு திமுக அதிமுக வெறுப்பில் இருக்காங்க. இதை யார் ஒரு தலைவர் களத்தை பயன்படுத்தினாலோ அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறதுன்னு நான் சொல்ல. நல்ல விஷயம் கேட்டிருக்கேன். அண்ணாமலை நான் பார்த்ததில்ல, பழகுனதில்லை, பேசினதில்லை, எல்லாத்துலையும் வாட்ச் பண்ணுற மாதிரி நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அவர் ஒரு பாஜகவில் மாட்டிக்கொண்டதை நான் பார்க்குறேன். நான் நல்ல விஷயம்னா இந்துத்துவ அவர் அரசியல் 3 வருஷம் ஸ்டடி பண்ணுறதுல எல்லா தலைவரும் ஸ்டடி பண்ணிருக்கோம். அந்த தலைவர் ஸ்டடி பண்ணும்போது இந்துத்துவால தன்னை காட்டிக்கொள்ளவே இல்லை, ஒரு ஆர்எஸ்காரனா காட்டிக்கொள்ள படிச்சவங்களா அந்த விஷயங்களை அந்த கட்சிக்கு எப்படி இருக்குமோ அதை தான் பயன்படுத்துறாங்க. அதாவது அவர் பேசும்போது உதட்டு ஒன்று சொல்றது உள்ள ஒன்று சொல்ற மாதிரி மாட்டிக்கொண்டு சிக்கிறான்னு தெரிகிறேன். ரஜினிகாந்த் ஆரம்பிச்சுதான் அவர் பின்னாடி போயிருப்பார். ஆரம்பத்தோடு பாஜக போய் சென்று விட்டார். நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்குற மக்கள் தலைவராக வாய்ப்பு இருக்கு. அதை விட்டு வெளியே வந்தானா அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்குங்க. உங்க கிறிஸ்தவ முஸ்லீம் மக்களே பார்த்தீங்கன்னா அவர் பிஜேபி வந்தா ஏற்று தயாரா இல்லை, பிஜேபி வந்தா ஏற்று தயாரா இருக்காங்க. ஸோ வாணிபாடி ஆம்பூர் பகுதியில் இஸ்லாம் மக்கள் நிறைய இருக்காங்க. அந்த இருக்கிற மக்கள் கூட அவர் நல்ல மனுஷங்க, ஆனால் சேர்ந்த கட்சி சரியில்லைங்க அப்படிதான் மக்கள் சொல்றாங்க. ஸோ மக்கள் தலைவராக ஒரு இயற்கையாக படிச்சவராக ஒரு பேச்சு இருக்கு. முடிச்சிடறேன். ரைட் சிஸ்டர், இருங்க. அந்த ஒரு கட்சி, அந்த ஒரு தலைவர், அதுக்கான விஷயம் அவங்க பண்றாங்க. இங்க ஒவ்வொரு பார்ட்டிக்கும் ஒரு சித்தாந்த அடிப்படையில் பொலிட்டிக்கல் பிளே பண்றாங்க. இந்த பொலிட்டிக்கல் பிளே தான் அவர் அந்த இடத்துல பண்றாரு. அதே ஒரு தனி ஒரு மனிதனாக அந்த கட்சியை சாராத ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம், அது ஒரு வேலைக்கார மாதிரி ஏஜென்ட் பொறுப்பு, அந்த தலைவர் பொறுப்பு, அதாவது வெங்காய பதவின்னு சொல்ற மனுஷன். அப்புறம் போது அந்த பொறுப்பு இல்லாத போது தனி ஒருவராக ஒரு அமைப்பாவோ ஒரு மக்களுக்கு வரப்போ அப்போ ஃப்ரீடம் இருக்கும் பேசலாம். பாஜக என்பது இந்துத்துவா கட்சி, ஆர்எஸ்எஸ் கட்சி, சங் பரிவார் கட்சி அப்படி சொல்லி கொடுத்த தமிழக மண்டல அப்படி சொன்னா பாட்டு வச்சிருப்பாங்களா? அதனால என்னன்னா தனி ஒருவரை மனிதர போது இதுக்கான குரல் வரும் எதிர்பார்க்கலாம். அதுக்கான குரல் ஒரு நாள் வரும், ஒரு நாள் விடியல் தரும். தமிழக ஸ்டாலின் சொல்ற மாதிரி நான் மனசோட பேசுவா சிஸ்டர். நான் இந்த ஊடகத்தை தாண்டி மனசோட பேசுவா. இன்னைக்கு ஆடிட்டர் ஓட்ட ஸ்டார் ஹோட்டல் பக்கத்தில் 250 ஆடிட்டரை வச்சு எவர் வருமானிட்டு இருக்கிறாங்க. மொத்த டிபார்ட்மெண்ட் பின்னாடி இந்த இயக்கர் யாரு? ஒரு டாஸ்மார்க் கடையில் வந்து டிடிசி அப்ரூவ் வந்து டைரக்டர்லாம் ஒரு ஃபைலுக்கு பணம் வாங்குறான். யார் வாங்குறான்? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? மொத்தமும் கலெக்ஷன் கரப்ஷன். மேடம் இது ஒரு அதிகாரியை டிசைட் பண்ணதே சபரீசன், ஒரு கவர்மெண்ட் டிசைட் பண்ணதே சபரீசன், ஒரு எம்எல்ஏ முடிவு பண்ணதே சபரீசன், கட்சியில் அடுத்து நடக்குது சபரீசன், பென்னர் நடக்குது சபரீசன். ஒட்டுமொத்த எனக்கு ஒரு ராக்கெட் ஒரு அளவுக்கு விமானத்தை விலைக்கு வாங்குற அளவுக்கு ஒரு இருக்கு சாதாரண சாமானிய டேட்டாஸ். நான் சொல்லட்டுங்களா? டேட்டா சொன்னா அவ்வளோ டேட்டாஸ் இருக்கு. மொத்த பேரும் கலவானிங்க. சரி, இந்த நாடு கரெக்டா இருக்கு. ஏங்க ஒன்னு விஷயம் சொல்றேன், இந்த இன்னைக்கு டிசைடிங் பொலிட்டிக்கல் பார்ட்டி சபரேஷன் தான். அப்படி பார்க்கிற போது அதாவது கிச்சன் கேபினெட் எதுக்கு பத்திரிக்கை எழுதுறீங்க? யாரு? துர்கம்மா, சபரீசன், உதிரி தான் கிச்சன் கேபினெட். இவங்க தான் கவர்மெண்ட், முதலமைச்சர் அல்ல. முதலமைச்சர் டம்மி, மொத்தமா அவங்க தான் கவர்மெண்ட் வைக்கிறாங்க. சோ இது டோட்டலாக வந்து கரப்ட் குடும்ப அரசியல். சோ மொத்தம் திராவிடம் சொல்லிட்டு பெரிய என்ன இன்னும் மனசாட்சி பெரியார், அண்ணா, கக்கன், காமரை வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க. இதை நான் பொய் சொல்றீங்களா?
ஒருத்தராவது அமைச்சர் கடைபிடிக்கிறானா, ஒருத்தராவது அண்ணா கூட கடைபிடிக்கிறானா, ஒருத்தராவது பெரிய கூட பாலிடிக்ஸ் பண்றான். காக்கா பேன் இருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் போவா கழுவிட்டு போட்டோ போஸ்ட் கொடுப்பான். அன்னைக்கு இந்த அரசு போலியான அரசியலுங்க. இது எதுக்குங்க சொல்லுங்க? எத்தனை நாளைக்கு ஏமாத்துவான்? எத்தனை நாளைக்கு நான் வரலாறு படிச்சு உலகத்தை பட்டு ஒரு ஆய்வு எத்தனை நாளைக்கு தான் ஏமாந்துக்கிறது? என் மக்களை ஏமாறான். இதே பொழப்பு. அம்பேத்கர் பார்ப்பான், போட்டோ பாஸ் கொடுப்பான், அதை ஜாதியில் தாத்துருவான், காமராஜ் வருவான், நாராயண தீத்துருவான். ஒட்டு மொத்தமும் பாலிடிக்ஸ். இது பாலிடிக்ஸ் வேணாங்க. இன்னைக்கு நமக்கு என்ன தேவை, நாளை சமயத்துக்கு என்ன தேவை, இதை எந்த தலைவரும் சொல்றான் அதை பாருங்க. நன்றி நன்றி நன்றி. வேற இருக்கா? ஏன்னா இது கடைசி ஆய்வு, மனசு வலிச்சோட பேசுறேன்.